ஏன்னா ஒரு மேட்ச் இவ்வளோ ப்ரெஷராக கொண்டு போனதுக்கான டீம் எஃபர்ட்னா தேங்க்யூ ஸோ மச்ண்ணே, லவ் யூ. அடுத்தபடியாக லெட்ஸ் வெல்கம் ப்ளீஸ் அட்டகத்தி தினேஷ் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கின்றோம். ஸ்டார் பேட்ஸ்மேன் பிளேயர் தினேஷ் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கின்றோம். தினேஷ் ப்ரோ வந்துட்டு இருக்காரா? இதோ உங்களுக்காக. தேங்க்யூ தினேஷ் அவர்கள், ரிட்சனுடைய ஸ்டார் பிளேயர். அவர் வந்துட்டு இருக்காரு. அதை தொடர்ந்து எங்களுடைய ப்ளூ மூனுடைய முக்கியமான ஸ்டார் பிளேயர், ஸ்டார் பேட்ஸ்மேன், ஆல்ரவுண்டர் டைனோசர் கார்த்திக் அவர்களை. உதய் கார்த்திக், தேங்க்யூ சோ மச் உதய் கார்த்திக். இன்னைக்கு வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணிருக்கக்கூடிய ப்ளூ மூன் டீமுக்கு வந்து நன்றி. அதே மாதிரி சில பேர்லாம் என்னால் வந்து லைஃப்பில் பார்க்க முடியுமா பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தோன்ற ஆட்கள்லாம் நான் வந்து கண்முடி நான் பார்த்துருக்கேன் இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு லைட் ஆஃப் பண்ணிக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஏதோ வேணும்னே பண்ணலாம் நினைக்காதீங்க. எல்லாமே பக்காவாக இருக்குது. மேட்ச் நடக்கும். இது வந்து என்னன்னா ப்ளூ மூன் ப்ரொடக்ஷன்ஸோடைய அவங்க வந்து சில விஷயம் ப்ரொடக்ஷன்ஸ் அவங்களுடைய லைட்டிங் அண்ட் அதர் ஆக்சசரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் இதில் யூஸ் பண்ணுறது வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ என்னப்பா பண்ணணும், எல்லாரும் என்ன பார்க்குறதாட்டி அப்படி திரும்பி அப்படி கிரவுண்டை பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஒரு பெரிய கைத்தறல் கொடுத்துடலாம் ஃபார் ப்ளூ மூன் ப்ரொடக்ஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார் ப்ரோ அண்ட் த என்டையர் டீம். லவ் யூ கைஸ். லைட்ஸ் ஆஃப் ப்ளீஸ். ஓகே கேப் இதில் கொஞ்சம் லேசர் ஒரே நிமிஷம் நான் வந்து இன்னொரு வார்னிங் கொடுத்துட்றேன். என்னன்னா இதில் வந்து கொஞ்சம் ஹெவி லேசர் கொஞ்சம் யூஸ் பண்ண போகிறாங்க. கொஞ்சம் ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் 4, 3, 1
ஓகே, ஸோ மீண்டும் வந்து ஒரு ப்ளூ மூன் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு ஒரு பெரிய கைத்தட்டல். சவுத் இந்தியாவில் வந்து நீங்கள் இந்த பார்த்த விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்காக தான் வேணும்னே லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணுறது. நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. மேட்ச் எல்லாம் வந்து தொடர்ந்து நடக்க போகுது. ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துலாம் ஃபார் அசார் அண்ட் என்டையர் டீம். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய விஷயம் வந்து அவங்க பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. அண்ட் அவங்க கூட இருக்கிற டீம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க தான். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பைக் போகணுமா? சத்து பாய் உடனே கட்டிக்கிறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ளூ மூன் ப்ரொடக்ஷன்ஸ் எங்களை வந்து இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இப்போ அடுத்து ஏதோ ஒரு டீமோடைய டாஸ் இங்கே நடக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க. ரெஸ்பெக்டட் ரஞ்சித் சார் இங்கே இருந்தீங்கன்னா கொஞ்சம் மேடைக்கு வரவும். டாஸ் மட்டும் போட்டுடலாம் சார், இல்லைன்னா சாரோட ரெப்ரஸன்டேட்டிவ் யாராக இருந்தாங்க. ஓகே, சரி, ஓகே, நீங்கள் போட்டுக்கீங்க. அண்டு ஐயோ இவங்களா கேப்டன் பீட்டர் கே வாங்க. Okay. Check. Hello. Satte. Toss win by Ayo Yongala. Choose to bat first. சரி, ஓகே. கண்டிப்பா இப்போ எல்லாருக்குமே பசிக்கும். ஸோ சூப்பரான பிரியாணி சூடாக ரெடியாக இருக்கு, ஆன் த வேல இருக்கு. ஸோ நீங்களாம் உங்கள் மூஞ்சிலாம் கழுவிட்டு கையெல்லாம் கழுவிட்டு ரெடியாக இருந்தீங்கன்னா அதுக்குள்ளே சாப்பாடு சுட இறக்கிடும். பிரியாணி தான், மட்டன் பிரியாணிங்களா? மட்டன் பிரியாணி வந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் ரீச் ஆகிடும். அந்த 5 மினிட்ஸில் நம்ம டிகே ஒரு அருமையான பாட்டு பாடுவார். அதை கேட்டு முடிச்சவொடனே சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் காதுக்கு கொஞ்சம் தீனியை போடுவார் டிகே, அதுக்கப்புறம் நம்ம வயிற்றுக்கு போட்டுக்கலாம். எல்லாரும் இங்க இருக்க சொல்லு. என்னது? எல்லாரும் இங்க இருக்க சொல்லு. எல்லாருமே இங்கே இருங்க. சொல்லும் போதே பாதி பேர் போயிட்டீங்க. பட் இருந்தாலும் ஓகே. சன் டிவி டீம் 9:45 அடுத்த மேட்ச் ஸ்டார்ட். ஐயோ இவங்களா வர்சஸ் ப்ளூ மூன். ஸோ மட்டன் பிரியாணி ஃபுல்லாக இடிச்சுட்டு ஓரமாக போய் தூங்கிட்டாங்க இருட்டில். எவ்வளோ சாப்பிட்டாலும் வந்து மேட்சை பாருங்கள். இப்படி ஆளுக்கு ஒன்று சொன்னீங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியாது. 5 மினிட்ஸ் தான் பிரேக்கு. ஸோ அந்த 5 மினிட்ஸ் பிரேக்கை வந்து சும்மா விடாம இப்போ இந்த மேட்ச்ல ஜெயிச்ச ரெட்சன் டீம்ல மேன் ஆஃப் த மேட்ச் வாங்க போறது எஸ் ரெண்டு விக்கெட் எடுத்து 15 ரன் எடுத்த ஒரு 6 ஒரு 4 அடிச்ச லெட்ஸ் வெல்கம் ஜிலேபி பிரமோத். அவருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்கிறதுக்கு மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய அண்ணன் மாகாப்பா அண்ணனை மேடை கலைக்கின்றோம். வாழ்த்துக்கள் ப்ரோ. சட்டர் ஒரு நல்ல கைத்தல் கொடுக்கலாம்.
ஃபேண்டாஸ்டிக், ஒரு சூப்பரான ஆல்ரவுண்டர். அந்த உண்மையா சொல்லணும், ஒரு 53 ரன்னை வந்து நம்ம டிஃபெண்ட் பண்ண முடியுமான்னா அது வந்து ரெட்ஸனால முடியும். அது நம்ம கண்டிப்பா பாராட்டி ஆகணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஒரு 4 ஓவர் 5 ஓவர்லேயே முடிஞ்சிடும் நினைச்சோம். பட் வெற்றி பெறுறது ரொம்ப சூப்பரான விஷயம். வாழ்த்துக்கள் ரெக்ஸன். அண்ட் ஸ்பான்சர்ஸ், இந்த இப்போ ஒரு சூப்பரான ஒரு சர்ப்ரைஸ் ஈவெண்ட் நடக்க போகுது. ஸ்பான்சர்ஸ் தயவு செஞ்சு மேடைக்கு வரணும். பசுத் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். பசுத் க்ளோத்திங் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அது தெரியுதுங்க, ஒரு நல்ல கைத்தல் கொடுக்கலாம். அண்ணா கொஞ்சம் பண்ணி கொடுங்க, கிஃப்ட் ஆர்டர் பண்ணுங்க. இந்த ஒரு மைக் மட்டும் கொடுத்துருக்கேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஒரு நல்ல கைத்தல் கொடுக்கலாம். வெரி குட். தேங்க்யூ. எப்படி இந்த மேட்ச், ஆனால் தேங்க்ஸ் மாக்கா பண்ணேன், தேங்க்யூ. எப்படி இந்த மேட்ச் வந்து பயங்கர ஒரு சர்ப்ரைஸாக இருக்கோ அதே மாதிரி எங்களுக்கும் பசுத் அவர்கள் ஒரு சர்ப்ரைஸ் சொன்னாங்க. ரெக்ஸன் டீமுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். அண்ணன் மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். ரெக்ஸன் டீமுடைய கேப்டன், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் ரஞ்சித் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அண்ணன் ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ்.